வணக்கம். ஆன்மீக செய்திகள். செம்பரம்பாக்கம் ஏரி கரையோரம் உள்ள ஸ்ரீ படவேட்டம்மன் கோயிலில் கிராம மக்கள் ஒன்றிணைந்து கடந்த சில மாதங்களாக புனரமைப்பு பணிகளை மேற்கொண்டனர். புனரமைப்பு பணிகள் முடிவடைந்து கும்பாபிஷேகத்திற்கான யாகசாலை பூஜைகள் தொடங்கியது. 4ஆம் கால யாகசாலை பூஜைகள் முடிந்து கடம் புறப்பாடானது. சிவாச்சாரியார்கள் வேத மந்திரம் முழங்க கோபுர கலசங்களுக்கு புனித நீர் ஊற்றி கும்பாபிஷேகம் வெகு விமரிசையாக நடைபெற்றது. பின்னர் பரிவார தெய்வங்களுக்கு புனித நீர் ஊற்றப்பட்டது. தீபாராதனை காட்டப்பட்டது. பக்தர்கள் மீது புனித நீர் தெளிக்கப்பட்டது. திரளான பக்தர்கள் சுவாமி தரிசனம் செய்தனர். செம்பரம்பாக்கம் ஏரி வறட்சி காலத்திலும் மழை காலத்திலும் மக்களுக்கு எந்த பாதிப்பும் ஏற்படாமல் இருக்க வேண்டும் என படவேட்டம்மனுக்கு சிறப்பு பால் அபிஷேகம் மற்றும் பூஜைகள் நடைபெற்றது. திருவொற்றியூர் சிவகங்காபுரம் ஸ்ரீ சிவகங்கை அம்மன் கோயிலில் கும்பாபிஷேக பூஜைகள் கடந்த 16ஆம் தேதி விக்னேஸ்வர பூஜையுடன் தொடங்கியது. காலை 4ஆம் கால யாகசாலை பூஜைகள் நிறைவு பெற்ற கடம் புறப்பாடானது. சிவாச்சாரியார்கள் வேத மந்திரம் முழங்க கருடன் வாகனத்தில் வட்டமிட கோபுர கலசங்களுக்கு புனித நீர் ஊற்றி கும்பாபிஷேகம் நடைபெற்றது. தீபாராதனை காட்டப்பட்ட பக்தர்களுக்கு புனித நீர் தெளிக்கப்பட்டது. கிராம பொதுநல சங்கம், பழனி பாத யாத்திரை பக்தர்கள் மற்றும் கோயில் பெண் நிர்வாகிகள் சார்பில் அன்னதானம் வழங்கப்பட்டது. திரளான திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூர் தேவலாபுரம் பாலாற்றங்கரையில் உள்ள சுயம்பு ஸ்ரீ திருப்பதி கங்கையம்மன் கோயிலில் 96ஆம் ஆண்டு சிரசு திருவிழா கடந்த 3ஆம் தேதி காப்பு கட்டுதலுடன் தொடங்கியது. தினமும் அம்மன் சிறப்பு அலங்காரத்தில் எழுந்தருளினார். பக்தர்கள் அம்மனுக்கு மாவிளக்கு மற்றும் கூழ் படையலிட்டு வணங்கினர். நேற்று நள்ளிரவு 12 மணிக்கு மேல்
பக்தர்கள் திருப்பதி கெங்கையம்மன் கோயிலில் இருந்து மாரியம்மன் கோயிலுக்கு சீர்வரிசை எடுத்து வந்தனர். அங்கு சிரசு அம்மனுக்கு அலங்காரம் செய்து அதிகாலை அம்மன் சிரசு முக்கிய வீதிகள் வழியாக ஊர்வலமாக வந்து பிற்பகல் 3 மணிக்கு திருப்பதி கெங்கையம்மன் கோயிலை அடைந்தது. திரளான பக்தர்கள் சிரசு முன்பு அங்க பிரதட்சணம் செய்து வேண்டுதல் நிறைவேற்றினர். அத்துடன் 1008 தேங்காய் உடைத்து பல்வேறு பகுதிகளிலிருந்து வந்த 10,000க்கும் மேற்பட்ட பக்தர்கள் அம்மனை வழிபட்டனர்.